எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகுகோபால். இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் உலக பங்குச் சந்தையை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நியூஸ் அப்படின்னா இந்த எஃப்ஓஎம்சி மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் அனௌன்ஸ்மெண்ட் தான். பொதுவாக இந்த நியூஸ் வெளிவந்ததுக்கு அப்புறம் நிஃப்டி அடுத்த நாள் 250லேருந்து 300 புள்ளிகள் வரைக்குமே ஏதாவது ஒரு சைடு பாசிட்டிவாக இருந்ததுன்னா அப்சைடு ரைஸ் ஆகும், நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா டவுன் சைடு ரைஸ் ஆகும். ஸோ அந்தளவுக்கு வந்து இம்பேக்ட் வந்து கொடுக்கும். இன்னைக்கு நைட்டு 2 மணிக்கு இந்த எஃப்ஓஎம்சி மீட்டிங்குடைய ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஜெரான் பவல்ங்கிறவர் யூஎஸ் உடைய ஃபெட் சேர்மன், அவருடைய மீட்டிங் லாஸ்ட் மீட்டிங்காக கூட, அவருடைய பதவி காலத்தில் இது லாஸ்ட் மீட்டிங்காக கூட இருக்கலாம். இதுக்கடுத்து கெவின் வாஷ்ன்றவர் வந்து வராரு. இவர் முக்கியமாக வந்து யூஎஸ் உடைய டாலர் இண்டெக்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஃபெட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. 2008 ஒரு குரூஷியலான டைம் பீரியடில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமான ஒரு நபராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டாலர் இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த முறை யூஎஸ் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் அனலிஸ்டோடைய எக்ஸ்பெக்டேஷன், கருத்து கணிப்பு இருக்குது. பிகாஸ் க்ரூட் ஆயிலினுடைய ஸ்பைக் இந்த அளவுக்கு ரைஸ் ஆனது, இன்ஃப்ளேஷன் டேட்டா இதெல்லாம் வச்சு கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. 100% வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்தியன் மார்க்கெட்டில் எஃப்எம்சிஜி, ஆட்டோ, ரியாலிட்டி, டெலிகாம் ஸ்டாக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிருக்கு. இதில் முக்கியமாக எஃப்எம்சிஜி ரைஸ் ஆனதுக்கு ஐடிசி வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஆட்டோ செக்டரில் மாருதி சுசுகி ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிருக்கு. பேரிஷில் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா என்டிபிசி, ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் வந்து பேரிஷில் ட்ரேட் ஆகிருக்கு. பொதுவாக யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்கல அப்படின்னா அது ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நெகட்டிவாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைச்சிட்டாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்கு அது வந்து பாசிட்டிவாக இருக்கும். எஸ்பெஷலி பேங்கிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இது வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே தான் அன்சேஞ்சு தான் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து பேங்கிங் செக்டருக்கு மட்டும் ஒரு ஸ்மால் ப்ரெஷர், செல்லிங் ப்ரெஷர் ஆர் ப்ராஃபிட் புக்கிங் வந்து இருக்குது. இண்டிவிஜுவலாக நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய மூவ்மெண்ட், டெக்னிக்கல் அப்டேட்டு, ட்ரெண்ட் அப்டேட்டை வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் க்ரூட் ஆயிலினுடைய மூவ்மெண்ட்டையும் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு டே டைம் ஃப்ரேமில், ஹவர்லியில் கிளியராக இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, டே டைம் ஃப்ரேமில் ஆல்ரெடி பிரேக் அவுட் நடந்திருக்கு. பிரேக் அவுட் நடந்து 2 இடத்துல கேப் ஆகிருக்கு பாருங்கள். இந்த கேப் ஃபில்லிங் வந்து ஃபஸ்ட்டு கேப் ஃபில்லிங் நடந்திருக்கு. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கேப் ஃபில்லிங் நடந்திருக்கு. இதே கேப் ஃபில்லிங் செகண்ட் கேப் ஃபில்லிங் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்? இந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன ஃப்ளோவில் வந்து ட்ரேட் ஆகுது பாருங்கள். இப்போ டைம் ஃப்ரேமை 1 ஹவருக்கு வைங்க. மார்க்கெட் வந்து இங்கேருந்து ரைஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்டு, நிஃப்டி இந்த ரைஸ் இங்கேருந்து ரைஸ் ஆகுது பாருங்கள். இந்த ட்ரெண்டு எப்படி ரைஸ் ஆகுது பாருங்கள். ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ரைஸ் ஆகுதா? ஸோ மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகுது, அடுத்த கேப் ஃபில்லிங் நடக்க போகுதுன்னா இந்த ரைஸ் ஆகுது பாருங்கள். இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகணும். இது கம்ப்ளீட்டாக பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், மார்க்கெட் வந்து அகெயின் டவுன்ஃபால்க்கு வந்து போகுது. 23,800, 830 பிரேக் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு இன்கேஸ் கேப் டவுன் ஆகும்போது 24,000 உடைக்கும் போதே அதை வந்து பியரிஷாக வந்து ஃபார்ம் பண்ணோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இந்த இடத்துல வந்து ஹவர்லியில் பிரேக் அவுட் ஆகி டுவோர்ட்ஸ் 24,200ங்கிறது ரெசிஸ்டன்ஸு. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 24,300க்கு மேலவே ரைஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த ஹவர்லி ட்ரெண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருது இல்லையா, இது டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகும்போது நெக்ஸ்ட்டு செல்லிங் ப்ரெஷர் வந்து இனிஷியேட் ஆகும். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து May 6th ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கும் போது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டு, அதாவது லைக் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகுதா? இந்த இடத்துல பாருங்கள், ஆல்மோஸ்ட் இந்த ஜோன் வந்து லைக் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஃபார்ம் ஆகுதா? ஓகே, ஸோ இதனுடைய சப்போர்ட் 54,660, 54,650ங்கிறது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும், இந்த மாதிரி இந்த ரெசிஸ்டன்ட் ஜோன், அதாவது 56,150ங்கிறது
பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருக்கும். வித்தின் எப்போதுமே இந்த மாதிரி ஷோல்டர் ரீஜனில் ட்ரேடை வந்து எடுக்கக்கூடாது, அவாய்ட் பண்ணுங்கள். 56,150 ரெசிஸ்டன்ஸாகவும் பாடம் சப்போர்ட்டுங்கிறது 54,660 பாடம் சப்போர்ட்டாகவும் இருக்கும். சேம் சென்செக்ஸை பொறுத்தளவுக்கும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ட்ரேட் ஆகுது பாருங்க. ப்ரீவியஸாக ஆல்ரெடி இங்கே ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. இங்கேருந்து டவுன் சைடில் வரக்கூடிய இந்த ட்ரெண்டு இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, அகெயின் இந்த ட்ரெண்ட் இங்கேருந்து ரைஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்டில் இங்கே ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகும், ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ இன்கேஸ் இந்த சப்போர்ட், அதாவது சப்போர்ட் வந்து என்ன 76,700 76,720 ஒரு க்ரூஷியல் சப்போர்ட். இதை உடைக்கும் போது அகெயின் சென்செக்ஸும் நெக்ஸ்ட் கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் கேப் ஃபில்லிங் எவ்வளவு 74,300 74,350 நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னுமே மார்க்கெட் வந்து கிளியராக உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு வந்து க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம். 9,400 ஒரு க்ரூஷியல் ரேட்டு. இது பிரேக் பண்ணிருச்சு, அப்சைடு பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டினியூஸாக மார்க்கெட் அப்சைடு ரைஸ் ஆகும். 9,400 க்ரூஷியல் ரேட்டுங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த மார்க்கெட்டுடைய ஃப்ளோ வந்து பாருங்கள், க்ரூட் ஆயிலினுடைய ஃப்ளோ கம்ப்ளீட்லி இதனுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து பாருங்கள். எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருக்கு, இந்த ரைஸுக்கு எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகுது பாருங்கள். அதே மாதிரி இங்கேருந்து இவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருக்கா, இதில் எவ்வளோ தூரம் ஃபால் ஆகிருக்கு பாருங்கள். ஓகே, இவ்வளோ தூரம் ஃபால் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் 90% வரைக்கும் இந்த ஃப்ளோ வந்து இருக்குது. இப்போ இங்கே ஃபால் ஆகிருக்குன்னா இதனுடைய 90%க்கு மேலேவே ரைஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல ஃபால் ஆகிருக்குன்னா இதனுடைய ஆல்மோஸ்ட் 90% வரைக்குமே ரைஸ் ஆகிடும். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஸ்டில் நோ பாசிட்டிவில் தான் இருக்குது. இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா, ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய 2 ரெசிஸ்டன்ஸையுமே பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த இடத்துல 9,400 ஒரு க்ரூஷியல் லெவல். இது பிரேக் அவுட் ஆகும்போது நெக்ஸ்ட் லெவலுங்கிறது 10,400. ஓகே, கிட்டத்தட்ட 1000 புள்ளிகள் வரைக்குமே அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். 9,940 தான் ட்ரேட் ஆகுது. 10,400 நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு. கோல்டு வந்து பார்ப்போம். கோல்டு பொறுத்தளவுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் கோல்டு வந்து பார்ப்போம். கோல்டை பொறுத்தளவுக்கு நான் இப்போ வச்சிருக்கிறது வந்து டே டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கேன். இந்த டே டைம் ஃப்ரேமில் க்ளோஸ் டு க்ளோஸ் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க. ஒரு ட்ரெண்டு வரும். இந்த ட்ரெண்டுடைய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு 1,55,000. கோல்டை பொறுத்தளவுக்கு 1,55,000 ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் இங்கிருந்து கீழே விழ போகுது அப்படிங்கிறத லாஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடியே நம்ம கரெக்டாக சொன்னோம். இங்கேருந்து அகைன் எவ்வளோ தூரம் வரைக்கும் ஃபால் ஆகலாம். ஏன்னா இந்த ஃப்ளோ வந்து பாருங்க, மார்க்கெட் ஒவ்வொரு டைமும் வித்தின் இந்த ஜோனுக்குள்ள இருக்கா. இந்த இடத்துல பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு பில்டிங் பேஸ்மெண்ட் மாதிரி இருக்குதா. இந்த இடத்துல 1,32,000 1,33,000 டச் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் ரைஸ் ஆகுது, அகைன் ஃபால், அகைன் ரைஸ், அகைன் ஃபால். ஸோ இந்த ஒரு ஃப்ளோக்குள்ள தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 1,60,000 மேலே ட்ரேட் ஆனால் மட்டுமே, ஃபர்தராக ட்ரேட் ஆனால் மட்டுமே கோல்டு வந்து ஃபர்தராக ரைஸ் ஆகும். இந்த இடத்துல கோல்டு அகைன் 1,33,000 வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. முக்கியமாக யூஎஸ் ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கல, அதே மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னாலும் கோல்டு வந்து ஃபால் ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாலும் கோல்டு வந்து ஃபால் ஆகும். பிகாஸ் யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகும். இது ரெண்டையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஃபைன், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இதே போல இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.